guys, பாக்குறான இருக்க சதீஸ்வரா அன்பான வணக்கம் சொல்லிட்டு இந்த வீக்கெண்ட் நம்ம எங்க டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஹிடன் ஸ்பாட் தான் போய் விசிட் பண்ண போறோம். சென்னையில யூஸ்வலா போன இடத்துக்கே போகாம ஃபேமிலியை ஒரு டிஃபரெண்டான ஒரு பிளேஸ் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிளேஸ் தான் விசிட் பண்ண போறோம். இந்த பிளேஸ்ல வரக்கூடிய உங்களுக்கு டவுட் எங்க லொகேட்டா இருக்குது, இது ஹிடன் பிளேஸ் ஃபேமிலியை கூட்டிட்டு வரலாமா, இது சேஃப்டியா அப்படின்னு நிறைய டவுட்லாம் வரல. அதெல்லாம் உங்களுக்கு அங்க போய் நான் கிளியர் பண்றேன். இந்த வீக்கெண்ட் நம்ம டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த ஹிடன் பிளேஸ் எப்படி இருக்கு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். அதோட முக்கியமான விஷயம், இது மழை சீசன் டைம்ல தான் ரொம்பவே அழகா இருக்குமா, அது வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பிளேஸ் ரெஃபர் பண்ணது என் கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் தான் ரெஃபர் பண்ணாரு. இந்த பிளேஸ் ரொம்பவே அழகா இருக்கும், ஃபேமிலி எல்லாரும் வரலாம் சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு சேஃப்டியா இருக்கும் சொல்லி நம்ம கிட்ட போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க டிராவல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சொன்ன ஹிடன் ஸ்பாட் இதுதான். உண்மையாலே வந்து செம்ம சூப்பராகவே இருக்குது. இந்த லேக்கோட நேம் பாத்தீங்கன்னா தென்னேரி லேக். இது வந்து ஒரு 5000 ஏக்கர் கொண்ட ஒரு பெரிய லேக்னே சொல்லலாம். காஞ்சிபுரத்துல ஒரு செகண்ட் பெரிய லேக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு செம்ம ஒரு பிரம்மாண்டமா இருக்குது. இந்த மடங்கு சொல்லுவாங்க, இது பேர் வந்து தமிழ்ல வந்து மடங்குன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வாட்டரோட ஃப்ளோ வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது. பட் எனக்கு பெட்டரா தான் இருக்குது. கண்டிப்பா வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வரக்கூடிய நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு இடமே சொல்லலாம். பட் இந்த வீக்கெண்டு கண்டிப்பா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வச்சீங்கன்னா அது வாட்டர் ஃப்ளோ எப்படி இருக்கும் தெரியாது. மேபி நெக்ஸ்ட் வீக் மழை பெஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு லக்கு தான். ஏன்னா இது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க சொல்லலாம் எங்க ஊர்ல இது மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னா அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். சென்னையில இருந்து ஒரு 75 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த பிளேஸ் இருக்குது. உங்களுக்கு நான் லொகேஷன் அனுப்புறேன். பட் லொகேஷன் வந்து கரெக்டான ரூட் காட்டாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் அந்த லொகேஷன் லிங்க் கீழே வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க் சொல்றேன். அதை நோட் பண்ணிட்டு நீங்க இந்த பிளேஸ் வரலாம். இல்ல இங்க யார் கேட்டாலும் லோக்கல் பீப்புள் யார் கேட்டாலும் உங்களுக்கு வந்து அட்ரஸ் கரெக்டா சொல்லுவாங்க. இப்போ நான் அது மாதிரி கேட்டு தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் எனக்கு தென்னேரி லேக்கு சொன்னா எனக்கு ஃப்ரெண்ட் காமிச்சிச்சு, அதை 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே காமிச்சது ரூட்டு. ஆனா பட் அது ராங் ரூட்டு, அதை வந்து நம்பி போவாதீங்க. பட் இங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் கிட்ட கேளுங்க, அது அவங்களே சொல்றாங்க. உண்மையிலே வந்து இப்போ கூட்டம் இல்லை. பட் சண்டே டைம்ல செம்மையா என்ஜாய் பண்ணதுக்கு வருவாங்க பசங்க. சென்னையில இருந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த லேக்குக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு வரேன். இங்க என்ன மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்டாரண்டோ கடையோ எதுவுமே இங்க இல்லைங்க. எல்லாம் மெயின் ரோட்டுக்கு தான் நீங்க போனோம். அதுக்கப்புறம் இங்க பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் எதுவுமே இல்லை. நீங்க ரோட்லயே பார்க் பண்ற மாதிரி இருக்கும். அது காரா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்க ரோட்ல தான் பார்க் பண்ற மாதிரி இருக்கும். பஸ் அங்கிருந்து பார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 100 ஸ்டெப் எடுத்து வச்சா போதும் இந்த லேக்கு கிட்ட நீங்க வந்துடலாம். அதுவும் தண்ணியோட ஃப்ளோ லெவல் வந்து இப்போ அதிகமா இருக்குது. நெக்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் கம்மியாயிடும் நினைக்கிறேன். ஆனா மழை பெஞ்சா இதே ஃப்ளோ லெவல் வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கே வந்து இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆள் வராங்க குளிக்கிறதுக்கு, எல்லாம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இப்போ நம்மளும் கொஞ்ச நேரத்துல குளிக்க தான் போறோம். பட் இந்த அழகை பார்க்கறதுக்கு எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க. நிறைய இடத்துல வந்து லேக்கு அந்த தண்ணிலாம் போவோம். ஆனா பட் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் லென்த் பெருசா இருக்கனால எனக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்குது. அதுவும் லேக்கோட வியூ பாருங்க. ஈவினிங் டைம்ல லேக்கோட வியூ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்குமா. இந்த தென்னேரி லேக்குக்கு வரக்கூடிய பெஸ்டான டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 11:30 இந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஈவினிங் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு 6 o'clock 7 o'clock ஆயிடும். அந்த ரீசனுக்காக சொல்றேன். 3 o'clock வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எது நியர்பை உங்களுக்கு தென்னேரி லேக் பக்கத்துல இருந்ததுன்னா நீங்க ஈவினிங் 5 o'clock வரைக்கும் இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதான் பெஸ்டான டைம். ஆனா இப்போ வாட்டர் ஃப்ளோ லெவல் பார்க்கும்போது எனக்கே ஆசையா இருக்குது, போயிட்டு குளிச்சிடலாமான்னு சொல்லிட்டு
அப்புறம் முக்கியமான விஷயம் இங்க ஃபிஷிங்லாம் பண்ணலாம். நீங்க சப்போஸ் நீங்க ஒரு துணி எடுத்து வந்தீங்கன்னா சின்ன சின்ன பொடி மீன்லாம் நிறைய ஜம்ப் ஆகுது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம சூப்பரா இருக்கும். மேபி நீங்க பிடிச்சிட்டு மறுபடியும் தண்ணியில விட்டுருங்க, துணியை வச்சு பிடிச்சிட்டு. பசங்களாம் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்குது. தண்ணியோட ஃப்ளோ லெவலும், அப்புறம் குட்டி குட்டி மீனுங்க ஜம்ப் ஆகுறது, அப்புறம் இங்க சேஃப்டி வைஸ் வந்து அந்த தடுப்பானை வச்சு போட்டுக்கிறாங்க. அதான் பசங்க யாரும் அந்த சைடு போகக்கூடாது சொல்லிட்டு. அப்புறம் ஃபேமிலி எல்லாரும் இங்கே குளிக்கலாம். வாட்டர் ஃப்ளோ லெவலும் வந்து இப்போ அழகாவே இருக்குது. ஏன்னா எந்த பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்புறம் பெரிய ஒரு நீர்வீழ்ச்சியில எப்படி தண்ணி போவோமோ அது மாரி போயிட்டு இருக்குது கீழே. எனக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த தென்னேரி லேக்கு. உண்மையிலே வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைமா இதை எடுத்து போடுறேன்னு நினைக்கிறேன் இந்த லேக்கை பத்தி. ஏன்னா அதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு பெருமை. ஏன்னா இந்த லேக்கை பத்தி மோஸ்ட் ஆஃப் யாருமே எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க ஒரு விளாகா. அதனால வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு லேக் இருக்குது, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த ஃபேமிலியோட வந்து வீக்கெண்டை. அதுவும் இந்த இடத்துல நான் யாரும் ரொம்ப மிஸ் பண்றேன் பாத்தீங்களா, என் ஃப்ரெண்டு தான் மிஸ் பண்றேன். ஏன்னா அவங்களாம் வந்தாங்கன்னா செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். இப்படி வீடியோ எடுத்துக்க மாட்டேன், ஃபுல்லாவே தண்ணியில உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம். அதனால வந்து ஃப்ரெண்டு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது மாதிரி ஒரு ஸ்பாட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போறதுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, இங்க தண்ணியோட ஃப்ளோல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஆல்ரெடி பசங்க சின்ன பசங்க எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. சண்டே வந்து இங்க கிரௌட் இருக்குமா அதுவும் சொல்லிட்டாங்க. ஏன்னா இங்க சண்டே வந்து இங்க இருக்கிற லோக்கல் ஆள் எல்லாருமே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு இதான் ஒரு பெஸ்டான ஒரு ஸ்பாட்டா. ஓகே, இப்போ இந்த லேக்கை பத்தி நம்ம அப்படியே பேசிட்டு வந்துட்டோம். வேற என்ன இருக்கு டவுட் உங்களுக்கு அப்படி இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். இந்த தென்னேரி லேக்கு இது மாதிரி ஒரு இடன் ஸ்பாட் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தகவல் கொடுத்தவரே இவர் தான் எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ண ஸ்டாஃப். இவர் வந்து லோக்கல் ஏரியால இருக்கனால எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஸ்பாட்லாம் வந்து இமீடியட்டா எனக்கு சொன்னதுனால நான் குயிக்கா இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த லேக்கை பத்தி நான் சொல்றதோட இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹாய், இது வந்து சும்மாசத்திரம்லேருந்து சும்மா ஒரு 8 கிலோமீட்டர்ல இந்த லேக் இருக்கு. லோக்கல் இருக்கவங்களாம் நிறைய பேர் இங்கே வருவாங்க. இது வந்து லாங்கில் இருக்கவங்களாம் யாருக்கும் தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ஏரிக்கு அப்புறம் இந்த ஏரி தான் பெரிய ஏரி. இது வந்து ஓவர்ஃப்ளோ தண்ணி வரும், தண்ணி நல்லா இருக்கும், குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே சுங்காசத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், அப்புறம் இந்த காஞ்சிபுரம் சரௌண்டிங்லாம் இந்த லேக் வந்து குளிச்சினா நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல வந்து தண்ணி வந்து கம்மியாயிடும். இந்த வீக் இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே, நாளைக்கு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீக்லாம் தண்ணி கம்மியாயிடும். இயர்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தண்ணி வரும். வருஷம் வருஷம் குளிங்க, என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இயர் நீங்களே வருவீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக் மழை பெஞ்சா மறுபடியும் ஆமா, மழை உங்களுக்கு அதிகமா பெஞ்சுன்னா தண்ணி உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ வர தண்ணி தான் இது. ஆமா, எப்பவுமே இருக்கும். மழை அதிகமா பெய்யுதுன்னா மழை இல்லைன்னா வராது. இந்த டிசம்பர் ஜனவரி டைம்ல வந்து தண்ணி உங்களுக்கு அதிகமா வரும். அந்த டைம்ல இதுக்கப்புறம் மழை இன்னொரு 5 நாள்ல மழை அதிகமா இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமாக தண்ணி ஓவர்ஃப்ளோ உங்களுக்கு அதிகமாகும். உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே வரலாம். ஃபேமிலியோட எல்லாரும் வரலாம், சேஃபா குளிக்கலாம். குழந்தைங்கலாம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்க, எல்லாருமே குளிக்கலாம். இன்னைக்கு சாட்டர்டே இருக்கவே, எக்ஸாம் டைம் இருக்கவே வந்து ஜனம் கம்மியா இருக்கு. நாளைக்கு சண்டே ஒரு மதியம் டைம்ல இந்த டைம்ல வந்தீங்கன்னா வெயிலுக்கு சூப்பரா குளிக்கலாம், நல்லா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், சொன்னது கேட்டீங்களா? கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ரெடியா இருங்க இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணதுக்கு. இந்த தென்னேரி லேக்குக்கு வந்து நான் செம்மையா என்ஜாய் பண்ணேன். அதுவும் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த தண்ணியோட போஸுக்கும் உண்மையாலே அல்டிமேட்டா இருந்தது. இந்த வீக்கெண்டே நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட வந்து விசிட் பண்ணி பாருங்க. வந்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த தென்னேரி லேக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது சொல்லுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்க வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ். பாபாய் கைஸ்.